விஜய் இன்னும் பாஜக கூட்டணிக்கு போறேன், அமித்ஷா கிட்ட சரண்டர் ஆகல, வெளிப்படையா மன்னிப்பு கேட்கல, காலில் விழல. அங்க அமித்ஷா நினைச்சாதான் ஜி 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 காங்கிரஸோட போனது தப்பு ஜி, காங்கிரஸ் ஆதரவு கேட்டது தப்பு ஜி அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும்னு பாஜக எதிர்பார்க்கும். அவங்க எல்லா ஸ்டேட்டையும் தான் கைக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ காங்கிரஸையா கூப்பிடுறேன்னு அமித்ஷா வேடிக்கை பார்க்கலாம். ஏன்னா ஆளுநர் கூப்பிடுறதா நியாயம். இப்ப அவர்கிட்ட 108 சீட் இருக்கு, கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்ல அவர் நிரூபிச்சுட்டு போறாரு. இல்லையா மெஜாரிட்டி நிரூபிக்காமலே, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தாமலே ஆட்சி நடத்திட்டு போறாங்க. அது திமுக பாடு, அதிமுக பாடு. அவங்க பாடு நடத்திட்டு போறாங்க. தேவைப்பட்டா சில தீர்மானங்கள் ஆட்சிக்கு எதிராக வந்துச்சுன்னா அப்ப அவங்க பெரும்பான்மைக்கு யாரு தேவை என்னன்னு பார்த்துட்டு போறாங்க. இப்போதைக்கு 108 சீட் இருக்குல்ல, ஏன் நீங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்க? ஆனா இப்பயும் இதை நம்ம தான் பேசுறோம். விஜய் பேச மாட்டாரு. அமித்ஷா என்னை வெஞ்சிக்கிறார், மோடி என்னை வரவிடாமாக்குறாரு, நான் காங்கிரஸை கூட்டதுனால ஆளுநர் என் மீது கோபமா இருக்காரு, இதையும் நம்ம தான் கண்டுபிடிச்சு பேசணும். அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனா அந்த தாவேக்கு அவருடைய பேட்டர்ன்ங்கிறது ஆன்டி பிஜேபி அல்ல, திராவிட இயக்க பேட்டர்ன் அல்ல, தமிழர் அரசியல் பேட்டர்ன் இல்ல, இடதுசாரி பேட்டர்ன் இல்ல. அது என்ன பேட்டர்ன்? அது பாஜக பேட்டர்ன். பாஜக பேட்டர்ன்ங்கிறது இந்துத்துவா பேட்டர்ன் இல்லைன்னா அரசியல் அற்ற பேட்டர்ன். அரசியல் அற்று ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி இருந்தாலும் அது பாஜக பேட்டர்ன் தான். இல்ல வெளிப்படையா இந்துத்துவாவா இருந்தாலும் அது பாஜக பேட்டர்ன் தான். அப்ப நீங்க திராவிட இயக்க சிந்தனையாளரா தமிழ்நாட்டில் இருந்தா மட்டும்தான் அது ஆன்டி பிஜேபி பேட்டர்ன். விஜய் மாதிரி அவர் இங்கிட்டும் போவாரு, அங்கிட்டும் பேசுவாரு, இவங்களையும் ஆதரிப்பாரு, அவங்களையும் ஆதரிப்பாரு, எது குறித்தும் கருத்து சொல்ல மாட்டாரு. ஆனா அவர் பிஜேபியை எதிர்ப்பார், நம்புங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு உதாரணம் தான் மதுரையில ஜெயிச்ச எம்எல்ஏவும் அந்த சிவகாசி எம்எல்ஏ அந்த லேடியும் பாத்தீங்கன்னா ஹிந்தியில பேசியிருக்கிறாங்க.